ஒரு 40 வயசு ஆண் ஃபிட்னஸ்க்காக டெய்லி 1 மணி நேரம் ஷட்டில் விளையாண்டுருக்கார். அவரும் நம்ம ஃபிட்டா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கார். அப்படி ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு அடைக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அங்க இருக்கவங்களும் அவரை உட்கார வச்சு தண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்துட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே தூக்கிட்டு வராங்க. ஆனா வரும்போதே உயிர் இல்லை. அப்பதான் நான் ஒன்று கவனிச்சேன். இவர் நம்ம ஜிம் பக்கத்துல இருக்க ஷட்டில் கோர்ட்டுக்கு தானே விளையாட வருவாரு. கோர்ட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி 2 சிகரெட்டு, போயிட்டு வந்துட்டு 2 சிகரெட் பிடிக்கிறவராச்சே அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவருக்கு போய் இப்படி ஆச்சேன்னு தோணுச்சு. அப்புறம் இந்த விஷயம் ரொம்ப வேகமா பரவுச்சு. FB, இன்ஸ்டா, பாலிமர் நியூஸ் வரைக்கும் போச்சு. ஷட்டில் விளையாண்டு வாலிபர் மரணம்னு. அன்னையிலிருந்து நிறைய பேர் ஷட்டில் விளையாடுறது, எக்ஸசைஸ் பண்றதுலாம் நிறுத்திட்டாங்க. இப்படிதான் நம்ம சோஷியல் மீடியா உண்மைகளை மறைச்சு அவங்களுக்கு சௌகரியமான நியூஸை மட்டும் பரப்பி மக்களுக்கு ஒரு பொய்யான பயத்தை உண்டாக்குறாங்க. 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்ற சோஷியல் மீடியா 20 வருஷமா அவருக்கு இருக்கிற சிகரெட் பழக்கத்தை மறைச்சிடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் பண்றதுனால ஒருத்தருக்கு மரணம் வராது, அவரோட பழக்க வழக்கங்கள்னால தான் வரும்.